ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். They say man is a political animal. Man is a socio-political animal. And politicsனா வந்து vote politics இல்லை. நாம் யார், நாம் எங்கே இருக்கோம், நாம் எந்த சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நாம் என்ன செய்யணும், நாம் அதை எப்படி செய்யணுன்றத அந்த அவேர்னஸோடு இருக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். As students, you all should have that thing about you. நாம் வந்து எதை நம்முடைய இலக்கா வச்சுக்கிறோம், எதை நோக்கி நாம் பயணிக்க போகிறோம், எதை ஃபாலோ பண்ண போகிறோம், யாரை ஃபாலோ பண்ண போகிறோம், எதுக்காக ஃபாலோ பண்ண போகிறோம், நாம் ஃபாலோ பண்ண போகிற ஆள் கரெக்டான ஆளா, நாம் எதுக்காக அவங்கள ஃபாலோ பண்ணணுன்ற எல்லாமுமே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். குறைந்தபட்சம் எது சரி, எது தப்பு, எது செய்யணும், எது செய்யக்கூடாது அப்படின்றதாவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நீங்கள் உங்களை சுற்றி நடக்கிறது என்னன்றதை பாருங்க, நீங்கள் படிங்க, வாசிங்க. இந்த சமூகம் என்னவா இன்னைக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு, எதனால் இதை வந்து எது இதை மோட்டிவேட் பண்ணுது, எது இதை புஷ் பண்ணுது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நாம் வந்து அவேராக இருக்க வேண்டியது. அண்ட் இன்க்ளூசிவிட்டி, செக்யூலரிசம், ஈக்விட்டி, இதெல்லாம் நாம் எதுக்காகவும் எந்த நேரத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாத முக்கியமான விஷயங்கள். If someone is going to make you compromise on the secular nature of the state, the inclusivity of the constitution and the equity that is the birthright of every human being, every living creature, then they are misguiding us. நாம கவனமா இருக்க வேண்டியது.